வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, வருஷமெல்லாம் வசந்தம் படம் இயக்குனர் எடுத்த தவறான முடிவு வாழ்க்கையை முடித்து கொண்ட சோகம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வருஷமெல்லாம் வசந்தம் படம் இயக்குனர் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கும் சம்பவம் தான் தற்போது சோசியல் மீடியாவில் சர்ச்சையாகி இருக்கிறது. தமிழ் சினிமா உலகில் இயக்கத்தின் இமயம் பாரதி ராஜா இவர் படைப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்று இருக்கிறது. மேலும் இவருடைய மகன்தான் மனோஜ், இவரும் பல படங்கள்ல நடிச்சிருக்கிறாரு. அந்த வகையில மனோஜ் அவர்கள் நடிப்பில் கடந்த 2002ஆம் ஆண்டு வெளியாகி இருந்த படம் தான் வருஷமெல்லாம் வசந்தம். இந்த படத்துல குணால், அனிதா, எம்மா நம்பியார், சுகுமாரி உட்பட பலரும் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாங்க. இந்த படத்திற்கு சிற்பி அவர்கள் இசையமைத்திருந்தார். இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. அது மட்டுமில்லாமல் இந்த படத்தின் மூலம் இயக்குனராக தமிழ் சினிமா உலகிற்கு அறிமுகமாகி இருந்தார் ரவிசங்கர். தமிழ் சினிமாவில் ஆரம்பத்தில் இயக்குனர் விக்ரமிடம் உதவி இயக்குனராக பணியாற்றியிருந்தார். பிறகுதான் இவர் வருஷமெல்லாம் வசந்தம் என்ற படத்தின் மூலம் சினிமா உலகிற்கு இயக்குனராக அவதாரம் எடுத்தார். இவருடைய முதல் படம் மற்றும் கடைசி படம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வருஷமெல்லாம் வசந்தம் படத்துல இடம்பெற்றிருந்த பாடல்கள் அனைத்துமே பாடலாசிரியர் இவர்தான். இவர் விக்ரமன் இடம் பணியாற்றியிருந்த போது விக்ரமன் இயக்கிய சூரிய வம்சம் படத்துல ரோசாபோ சின்ன ரோசாபோ என்ற பாடலை இவர்தான் எழுதியிருந்தார். இந்த பாடல் இன்றும் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்கப்பட்டுதான் வருகிறது. அதற்கு பின்பு எந்த படத்தையும் இயக்கவில்லை. அது மட்டுமல்லாமல் இவர்தான் என்ன ஆனார் என்று கூட நிறைய பேருக்கு தெரியாம இருந்தது. இவர் திருமணம் செய்து கொள்ளவில்லை. சென்னை கே நகரில் சிறிய வீட்டுல இவர் வசித்து வந்தார். இப்படி இருக்கும் நிலையில இவர் தன்னுடைய அறையில நேற்று இரவு தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கும் சம்பவம் தான் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எதற்காக இவர் இந்த மாதிரி செய்து கொண்டாருன்னு ரசிகர்கள் முதல் ரொம்பவே குழப்பமாக இருந்தது. தற்போது இவருக்கு 63 வயது தான் ஆகிறது. இவருடைய இறப்பை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தும் வராங்க. மேலும் தனிமையில் சினிமாவில் வாய்ப்புகள் கிடைக்காதான் இவருடைய தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமாக இருக்கும் என்று பலரும் நிறைய பிரபலங்களும் நம்புகிறாங்க. அது மட்டுமில்லாமல் போலீஸ் விசாரணையில் தனிமையும் இவருடைய பட வாய்ப்பு கிடைக்காததான் காரணம் என்று போலீஸே அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வராங்க. தற்போது இவருடைய மறைவிற்கு திரைப்பிரபலங்கள் நிறைய பேர் நேரிலையும் போயும் சோசியல் மீடியா முழுவதும் பார்த்தீங்கன்னா இரங்கலை தெரிவிச்சுட்டு வராங்க. இவருடைய மரணத்திற்கு பல்வேறு துறையை சார்ந்த நிறைய பேர் இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.